தமிழகம் தலைநிமிர்ந்திட மதுராந்தகம் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தரும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை அகமகிழ வரவேற்கிறேன். ஆர். ஸ்ரீனிவாஸ், அயலக தமிழர் பிரிவு, சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர், பாஜக. உலகம் போற்றும் விஸ்வகுரு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு துணைத் தலைவர், மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ, தமிழக பாஜக. தமிழக அரசியல் களத்தை மாற்றிட தமிழகம் தலை நிமிர்ந்திட வருகை தரும் வரலாற்று நாயகரே வருக வருக. ஜே. சக்தி கிருஷ்ணன், மாநில செயலாளர், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு, தமிழக பாஜக. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அறிந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் சார். என்டிஏ கூட்டணி புதிய நபர்கள் எல்லாம் உள்ள சேர்ந்திருக்காங்க. நாளைக்கு மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை என்டிஏ கூட்டணி நடத்த போறாங்க. குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியாரை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த விமர்சனத்தை எல்லாம் தாண்டி என்டிஏ கூட்டணிக்குள்ளார டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்திருக்காரு. டிடிவி தினகரன் எப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்தாரு, அந்த கதை எங்களுக்கு சொல்லுங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் திரும்பவும் இந்த அணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா தலைமை ஆர்வம் காட்டியது. அது இப்போது தோன்றிய எண்ணம் அல்ல. சென்ற முறை 2021 சட்டசபை தேர்தலின் போதே அதிமுக கூட்டணி வலிமையடைவதற்கு திரு டிடிவி தினகரன் அவர்களை இணைத்து கொள்ள வேண்டும், அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 10 பேருக்காவது சீட்டு தர வேண்டும், அவருடைய ஆதரவாளர்களாக 18 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், ஒரு 10 பேருக்காவது சீட்டு தர வேண்டும், அவர்கள் இரட்டை இலையில் சின்னத்தில் நிற்பதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்தார். அப்போது திரு ஓ பன்னீர்செல்வம் தான் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக அந்த கட்சிக்குள் இருந்தார். அவர் அந்த யோசனை சரியான யோசனை தான் என்று ஏற்றுக்கொண்டார். அந்த யோசனையை அன்றைக்கு நிராகரித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி நிராகரித்த காரணத்தால் சென்ற சட்டசபை தேர்தலில் 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதாவது அந்த 22 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் காரணமாக வெற்றி வாய்ப்பை இழந்தது. திரும்பவும் அதே சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பாரதிய ஜனதா விரும்புகிறது. திரு எடப்பாடி பழனிசாமியும் 2021 தேர்தலுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு படிப்பினையை பெற்றார். திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஒன்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை போலவோ செல்வி ஜெயலலிதாவை போலவோ ஒரு ஆளுமை கிடையாது என்பதை காலதாமதமாகவாது உணர்ந்திருக்கிறார். உணர்ந்த காரணத்தினால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்ததற்கு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதே போல திரு ஓபிஎஸ் போட்டியிட்டது. இந்த உண்மையை உணர வேண்டிய கட்டாயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி காலம் அவருக்கு கற்றுக் கொடுத்தது. ஆகவே இப்போது பாரதிய ஜனதா கூறிய யோசனையை திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்க முடியாத நிலைக்கு ஆட்பட்டு விட்டார். இல்லாவிட்டால் ஆட்சி வராது. இப்படி ஒவ்வொரு கட்சியாக விட்டு கொண்டிருந்தால் மீண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமர வேண்டிய நிலை உருவாகும் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருப்பவர்களும் அவருக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். இது அவர் தரப்பு பார்வை. திரு டிடிவி தினகரன் பொறுத்தவரை அவருக்கு முன் 2 ஆப்ஷன்கள் இருந்தன. 3 ஆப்ஷன்கள் என்று சொன்னாலும் 2 ஆப்ஷன்கள் தான் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பெரும்பாலானவர்கள் ஏற்கக்கூடிய ஆப்ஷனாக இருந்தது. ஒன்றுபட்ட அதிமுக அணியில் இணைவது, அல்லது தமிழக வெற்றி கழக தலைவர் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து கூட்டணி அமைச்சரவையில் வாய்ப்பிருந்தால் இடம்பெறக்கூடிய அந்த அணியில் இடம்பெறுவது. இப்படி இருக்கக்கூடிய சூழல். ஆனால் 3ஆவதாக திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை தன்னுடைய கூட்டணிக்குள் சேர்த்து கொள்ள விரும்பியது, தயாராக இருந்தது. ஆனால் அது செல்வி ஜெயலலிதாவோடு அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்களுக்கு அது ஒரு நெருடலான அம்சமாகத்தான் நிச்சயமாக பார்க்கப்படும். சில பேர் போய் இணைந்திருக்கிறார்கள். மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு. இல்லை, நீங்கள் மனோஜ் பாண்டியன்லாம் இல்லை. நான் வரலாற்றை எடுத்தால் நான் ஆரம்பத்திலிருந்து பேச வேண்டும். அதிமுகவை சேர்ந்து எம்ஜிஆர் அவர்களால் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்ட KKSSR ராமச்சந்திரனில் தொடங்கி செல்வி ஜெயலலிதாவால் அரசியல் வாழ்வு பெற்ற ரகுபதியில் தொடங்கி சேகரபாபு வரைக்கும் நாம் அதை பேச வேண்டும். சில பேர் போனது இந்த பட்டியலில்
இன்றைக்கு திமுக அமைச்சரவையில் பாதி பேர் அதிமுக காரர்கள் என்று சொல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இவர்களிலே நாம் பிரித்து பார்க்க வேண்டும். இவர்களிலே சில பேர் திமுகவுக்கு போனது அதிமுகவில் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், நெருக்கடிகள், அதன் காரணமாக வெளியேறினார்கள். விரும்பி வெளியேந்து அங்கே போய் சேரவில்லை, நெருக்கடிகள் காரணமாக போய் சேர்ந்தார்கள். சில பேர் பச்சையான சந்தர்ப்பவாதத்திற்காக போய் சேர்ந்தார்கள். இப்படி இரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே திரு டிடிவி தினகரனுக்கும் நெருடல். திமுகவுக்கு போவதா, அம்மா அவர்களுக்கு மிக நெருக்கமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற ஒரு பின்னணி இருக்கிறது. நேற்றைய தினம் திரு வைத்திலிங்கம் போனதற்கு கூட திருமதி சசிகலா அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த பார்வையை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். திரு வைத்திலிங்கம் ஏன் போனார்? திரு ஓபிஎஸ் முடிவெடுப்பதில் ஏற்பட்ட காலதாமதத்தால் போனார். காலதாமதத்தால் போனார் என்றால் ஏன் அதிமுகவுக்கு போகாமல் அங்கே போனார்? இப்படி சில விஷயங்கள் பிரித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஓகே. ஆகவே திரு டிடிவி தினகரன் அவர் முன் இருந்த இந்த ஆப்ஷன்களில் டிஎம்கே ஆப்ஷனை கட் பண்ணிட்டாரு. ஆமாம், கட் பண்ணி அதிமுக என்ன இருந்தாலும் நாம் பங்கேற்று இருந்து சேர்ந்து வளர்ந்த இயக்கம். அவரும் கட்சிக்கு பாடுபட்டிருக்கிறார், கட்சியும் அவருக்கு பயன்பட்டிருக்கிறது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு அதிமுக பயன்பட்டிருக்கிறது. ஆகவே திரு டிடிவி தினகரன் அந்த முடிவை எடுத்தார். மிக கடுமையாக திரு எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரன் விமர்சித்திருக்கிறார். அதே போல தினகரனை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விமர்சித்திருக்கிறார். இந்த விமர்சனங்களை தாண்டி தான் இந்த கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. இது அடுத்த ஒரு மாதத்திற்குள் ஜெல் ஆக வேண்டும். ஜெல் ஆகுமா சார்? ஆக வேண்டும். இது அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், தலைவர்களில் இருந்து தொண்டர்கள் வரை இந்த ஜெல் ஏற்பட வேண்டும். ஓகே. அது நேற்றே தொடக்கம் நடைபெற்று இருக்க வேண்டும். நடைபெறாதது துரதிருஷ்டம். நேற்றைய தினம் பியூஷ் கோயல் அவர்களை திரு தினகரன் சந்தித்த போது திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே இருந்திருக்க வேண்டும். அது அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் திரு டிடிவி தினகரன் சொல்லி இருக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுவதற்கு கூட அவர் தயங்கினார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பீர்களா, இதில் சந்திப்பதற்கு என்ன பிரச்சனை என்று பதிலளித்திருக்க வேண்டும். அந்த பதிலையும் அவர் அளிக்க மறுத்தார். ஆகவே இப்படி இடைவெளி இருக்கக்கூடாது. ஓகே. இப்படி இடைவெளி இருந்தால் களத்திலே அது ஒட்டாது. ஆகவே இப்போது முதலே இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் சேர்ந்தே இயங்க வேண்டிய கட்டாயம் அந்த கூட்டணிக்கு இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் இருக்கிறது. இந்த அணி சேர்க்கையை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. ஆகவே அடுத்து மிச்சம் இருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள் அகாமடேட் பண்ணுவாங்களா? ஓபிஎஸ் அவர்கள் அவரை அகாமடேட் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது முழுமையை அடையும். இல்லாவிட்டால் அவர் ஒருபுறம், செங்கோட்டையன் ஒருபுறம், வைத்திலிங்கம் ஒருபுறம் என்று சொன்னால் முழுமையான பலன் கிடைக்குமா? ஓபிஎஸ் எப்படி சார் அகாமடேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏடிஎம்கேக்குள்ள அகாமடேட் பண்ண முடியாதுங்கிற ஒரு தீர்க்கமா இருக்கார் எடப்பாடியார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்டிஏக்குள்ள அவரை எப்படி அகாமடேட் பண்ண முடியும்? அவர்கிட்ட கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி அகாமடேட் பண்ண வழி இருக்கா? அவரோடு ஒரு அணி இருக்கிறது. கட்சியாக அதை மாற்ற செய்து அகாமடேட் செய்வதானால் செய்யலாம். ஆனால் அது ஓபிஎஸ் எடுக்க வேண்டிய முடிவு. அவருக்கு இந்த ஆப்ஷனை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை என்கிற நிலையில் அவரும் இல்லை. இன்றைக்கு களத்தில் விஜய் என்பவர் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார். அதை அதிமுக மறந்துவிடக்கூடாது. திமுக அதை மறக்காமல் இருக்கிறது. திமுக விஜய் பக்கம் யாரும் போகக்கூடாது, தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்கு காரணம் இன்னொரு சக்தியை வளர்ந்து விடக்கூடாது என்கிற அரசியல் உத்தி. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த நினைப்பு இல்லை. தானே வலிமையாக இருப்பதை போல அவரே நினைத்து கொண்டிருக்கிறார். திமுக என்பது அசுரபலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை மறந்துவிட்டு எதிர்கூட்டணி செயல்படக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணி திமுகவையோ அல்லது களத்தில் இன்னொரு சக்தியாக இருக்கக்கூடிய தாவேகாவையோ குறைத்து மதிப்பிட்டால் அதனுடைய பலன் தேர்தலில் அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஓபிஎஸ் பாஜக சார்பில் போய் யாராவது பேச வேண்டியதில் என்ன சார் தயக்கம் இருக்கு? பியூஷ் கோயல் வந்துட்டாரு. பியூஷ் கோயல் ஓபிஎஸ் போய் பார்த்துருக்கலாம். ஏன் பியூஷ் கோயல் ஓபிஎஸ் போய் பார்க்காம இருக்காரு? அவர்களுக்கு எதுவும் மனத்தலை இருக்கா? ஓபிஎஸ் உள்ள வருவது? இந்த கேள்விக்கான விடையை பாரதிய ஜனதா கட்சி தான் கூற வேண்டும். என்னை பொறுத்தவரை அதிமுக இதை ஒரு நெருடலாக நினைக்க கூடாது என்பதுதான் என்னுடைய யோசனை. சார், எடப்பாடியார் ஓபிஎஸ் அவர்களை நெருடலாக நினைக்கிறாரா? கூட்டணிக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா?
அது பற்றி விளக்கம் அளிப்பதற்கு அதிமுகவால் தான் முடியும். நான் ஒரு அரசியல் பார்வையாளராக திமுக எப்படி சாதுரியமாக செயல்படுகிறது, அதிமுக எப்படி ஸ்லோவாக போய்கொண்டிருக்கிறது, உருவான அமமுகவை கூட இன்னமும் ஜெல்லாகாமல், அதாவது ஒருவருக்கொருவர் மரியாதையோடு புகழ்ந்து பேசாமல் அப்படியே தனித்தீவுகளாக இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். ஓபிஎஸ் ஏன் சார் முடிவெடுப்பதில் இவ்வளவு தாமதமா இருக்காரு? ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். அவரும் அமைதியா இருக்காரு. அவர் முடிவே எடுக்காததன் காரணமாக அவருக்கு தளபதிகளாக இருந்த பலரும் திமுக மாறி மாறி தாவேக்கான்னு மாறி மாறி போயிட்டாங்க. ஏன் முடிவெடுக்காம இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள்? இதுக்கு என்ன காரணம்? அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை அவர் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தார். ஆமா, அந்த கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டார். ஆகவே அடுத்தது என்ன செய்யலாம் என்பதற்கு அவர் உரிய கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார் என்று நான் பார்க்கிறேன். சில கட்சிகள் வேகமாக முடிவெடுக்கும், சில கட்சிகள் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், சில பேர் கடைசி நிமிடம் வரை பேரம் பேசுவார்கள். இப்போது தேமுதிக கூட தான் 23ஆம் தேதியே மேடையில் ஏற்ற வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது, தேமுதிக பிடி கொடுக்காமல் இருக்கிறது. இப்படி அவரவருக்கென்று சில வியூகங்கள் இருக்கலாம். ஓகே சார். குறிப்பாக வைத்திலிங்கம் அவர்களோட வெல்லமண்டி நடராஜன் அவர்களும் திமுக இணைய வாய்ப்பு இருக்குங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வைத்திலிங்கம் எப்படி சார் திமுகவுக்கு போனாரு? ஏன் அதிமுகவில் ஒரு அகாமடேட் ஏன் பண்ண முடியல? அதிமுகவில் இணைத்து கொள்ள திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்த காரணத்தால் திரு வைத்திலிங்கம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தார். சார், ஓபிஎஸ் அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுப்பதற்கு தாமதமாகிறது என்று கருதி வெளியேறியதாக அவரோடு இருக்கக்கூடிய 1-2 நண்பர்கள் கூறுகிறார்கள். திமுக பலம் பொருந்திய கூட்டணி அமைத்திருக்கிற காரணத்தால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருதி சிலர் அங்கே போய் சேருகிறார்கள். இதற்கு மேல் அதில் போய் ஒன்றும் பேசுவதற்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். சார், எடப்பாடியார் அவர்களுக்கு ஓபிஎஸ் தான் பிரச்சனை, வைத்திலிங்கம் என்ன பிரச்சனை? சேர்த்துக்கலாமே, வடத நாட்டில் ஈஸியாரால ஜெயிச்சிருக்க முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அவரிடம் இதை கேளுங்கள். ஓகே சார். தேமுதிக யார் கூட கூட்டணிக்கு போகிறாங்க? நேற்றைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, இந்த நிமிடம் வரைக்கும் நான் யார் கூடயும் பேசலை, நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மைண்ட் செட்டில் தேமுதிக இருக்காங்க? ஒரே நேரத்தில் 2 பெரிய கட்சிகளுடனும் பேசுகிற கலையை திருமதி பிரேமலதா கற்றிருக்கிறார். இதற்கு முன்பு டாக்டர் ராமதாஸ் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார். இப்போது திருமதி பிரேமலதா அவர்கள் எந்த பக்கம் கூடுதல் சீட்டு கிடைக்கும், எந்த பக்கம் தேர்தல் பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள், எந்த பக்கம் ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் என்றெல்லாம் கணக்கு போட்டு பேச்சுக்களை நடத்தி கொண்டிருப்பதாக உங்களைப் போலவே நானும் பத்திரிகை வாயிலாக மட்டுமல்ல சில அரசியல்வாதிகள் மூலமாகவும் தகவல் பெற்றிருக்கிறேன். ஆகவே நாளைய தினம் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திற்குள் அவர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஆனால் ஓவர் நைட் சில நேரங்களில் இரவு நேரத்தில் கூட சந்திப்புகள் நடைபெறுகின்றன, திரைமறைவு பேச்சுக்கள் நடைபெறுகின்றன. அதிலே ஏதாவது முடிவு வருகிறதா தெரியாது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 2021ஆம் ஆண்டு தேர்தலில், சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக அணியில் கூட்டணி ஒப்பந்தத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் போது, மன்னிக்க வேண்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதாக டாக்டர் ராமதாஸ் முடிவு செய்து விட்டார். ஆமாம், அவர்களுக்கு அடுத்த நாள் வர சொல்லிவிட்டார். ஆனால் முதல் நாள் அதிகாலை டாக்டர் ராமதாஸ் அவர்களை தைலாபுரம் தோட்டத்தில் மத்திய அமைச்சர் முருகன், அன்றைய மாநில தலைவர் அண்ணாமலை எல்லோரும் சென்று சந்தித்து ஒப்பந்தம் இறுதியாகிவிட்டது. இது நடந்தது ஒரு விசித்திரமான அரசியல். ஆமா, ஆகவே அப்படி எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த இருவுக்குள்ளும் அப்படிப்பட்ட காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுமா சார்? இல்ல, நடந்தால் வியப்படைவதற்கில்லை. ஆனால் அப்படி ஒன்று நடந்தால் பின்னணியில் நடந்த பேரங்கள் வெளிச்சத்திற்கு வருமா வராதா என்பதுதான் கேள்விக்குறி. சார், எடப்பாடியார் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி ஏன் திமுகவோட தேமுதிக பேசணும் சார்? இதெல்லாம் நீங்கள் ராஜ்யசபா சீட்டு, சட்டசபை தொகுதிகள்லாம் மட்டும் இல்ல, வெற்றி வாய்ப்பு, வேறு சில விஷயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் இந்த பேச்சுக்கள்லாம் நடக்கிறது. ஆகவே இன்றைய தேதியில் வலிமையான கூட்டணியாக இருப்பது திமுக என்று பலராலும் பார்க்கப்படுகிறது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சார், பாமக இன்னொரு ஃபேக்ஷன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்ன மைண்ட் செட்ல இருக்காரு? திருமாவளவன் ஐயாவுக்கு வளர்ப்பு பிள்ளை அப்படிங்கிற டோன்ல பாமக எம்எல்ஏ அருள் பேசியிருக்காரு. திமுக கூட்டணிக்கு சிக்னல் ஆகுது, திருமாவுக்கு சிக்னல் ஆகுது. திருமா அவர்களிடம் மனு போடுவது போல இருக்கிறது இந்த பேச்சு. சரி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்தில் மிக செல்வாக்க வலிமையாக
தைலாபுரம் தோட்டத்திற்கு போய் பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசுகிற நிலை மாறி டாக்டர் ராமதாஸின் கீழ் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்கள் திருமாவை புகழ்ந்து டாக்டரிடக்கு அந்த அணியில் சேர்ப்பதற்கு ஒரு கோரிக்கை வைப்பது போல பேசுவது என்பது பாமகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இரக்கம் என்று நான் பார்க்கிறேன். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு கௌரவ பிரச்சனை இருக்கிறது. என்ன சார் பிரச்சனை? ஈகோவா? ஈகோ இல்ல, கௌரவ பிரச்சனை, தன்மான பிரச்சனை. அவர் அந்த கட்சியை உருவாக்கியவர். இன்றைக்கு அவரிடம் பேசாமல் அன்புமணியிடம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். என்ன நம்பர் சொல்ல போகிறார்? அதை 2 பேரும் பிரித்து கொள்வதா? எப்படி? யார் யாருக்கு கொடுப்பது என்கிற ஈகோ, அந்த ஈகோவை கடந்து அவர் இந்த அணியில் இணைவது என்பது பெரிய ஒரு விசித்திரமான ஒரு நிலையாக அது இருக்கும். ஆகவேதான் திமுக அணியில் இணையலாம் என்று ராமதாஸோட இருக்கக்கூடிய சிலர் நினைக்கிறார்கள். அது நடக்குமா என்றால் அதிலும் சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் சார்? விசிகா என்கிற சிக்கல் இருக்கிறது. விசிகாவில இருக்கக்கூடிய ஒரு சாரார் இந்த முடிவை கடுமையாக எதிர்க்கிறார்கள். திருமாவளவனிடமே அழுத்தம் கொடுக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸோடு நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்கிறார்கள். இதுதான் திமுகவும் சந்திக்கிற பிரச்சனை. ஆகவே அங்கேயும் அவருக்கு நெருக்கடி இருக்கிறது, சேர முடியுமா என்பதில். ஆகவே டாக்டர் ராமதாஸனுடைய நிலை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இப்போது காணப்படுகிறது. ஓகே சார், கூட்டணி பேக்டா இருக்கு, சேற்றுக்கொள்வதில் திமுகவுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா சார்? திருமா மட்டும் தான் ஒரு ஃபேக்டரா திமுக கூட்டணிக்குள்ளார? திருமா ஃபேக்டர், சீட்டு ஃபேக்டர், ஓகே, இப்படி வெவ்வேறு ஃபேக்டர் இருக்கு. ஓகே சார். அதே போல செங்கோட்டையன் தாவேக்காவில் அவருக்கு மரியாதை இல்லை, கட்சி மாற போறாரு, அவருக்கு முக்கியத்துவம் வந்து தாவேக்காவுக்குள்ள இல்லை அப்படிங்கிற செய்திகளை வந்து தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு நாளிதழில் போட்டிருந்தாங்க. ரியாலிட்டி அதுதானா? தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்களுக்கு மரியாதை இல்லையா? அந்த செய்தியை அவரே ஒரு ட்விட்டர் பதிவின் மூலம் மறுத்திருக்கிறார். திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக அரசியலில் நீண்ட அனுபவம் மிக்கவர். இன்றைக்கு தாவேக்காவில் வேறு கட்சியில் இருந்து ஓரளவு அனுபவம் பெற்றவராக இருப்பவர் ஆதவர்ஜுனா மட்டும்தான். மற்றபடி மற்ற எல்லோரும் அனுபவம் மற்றவர்கள். புசி ஆனந்த் பெரிய அனுபவம் மிக்கவரெல்லாம் கிடையாது. அவர் தான் பொதுச் செயலாளராகவே இருக்கிறார். ஆகவே செங்கோட்டையினுடைய அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அது தாவேக்காவுக்குத்தான் நஷ்டம். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்திய அனுபவம் மிக்கவர். தேர்தல் பிரச்சார பயணத்தை வகுப்பதில் வல்லவர். பல்வேறு கட்சி தலைவர்களோடு இணக்கமாக பழகக்கூடிய நட்புரிமை பாராட்டக்கூடியவர். ஆகவே பழுத்த அனுபவஸ்தரான செங்கோட்டையன் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுத்த பிறகு திரும்பவும் அந்த முடிவை மாற்றிக்கொண்டு வேறு பக்கம் போவார் என்று நான் கருதவில்லை. திரு செங்கோட்டையனோடு தொடர்பு கொண்டு பேசினேன். அவர் அங்கே கம்ஃபர்டபுளாக இருப்பதாகத்தான் என்னிடம் தெரிவித்தார். ஓகே சார், விஜய்க்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதை வேடிக்கையாக சொல்லக்கூடாது, அது ஒரு எளிமையாக பரவக்கூடிய சின்னம். அவருடைய ரசிகர்கள் எல்லாம் நன்றாக விசிலடிக்கக்கூடியவர்கள். ஆகவே அப்படி சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இதை இவ்வாறு ஒருவர் போட்டிருந்தார், சமீபத்தில் அந்த பதிவை பார்த்தேன். ஆனால் விசில் சின்னம் ஈஸியாக பரவும். அவர் இளைஞர்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கோடு இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட்டணியாக ஒரு 2-3 கட்சிகள் சேர்ந்தால்தான் அந்த அணி கவனிக்கப்படும். ஓகே, இல்லாவிட்டால் அவர் தேர்தல் களத்திலே ஒரு போட்டியாளராக இருப்பார். அதுல ஒன்றும் மாற்று கருத்தில்லை. வெற்றி பெற முடியுமா என்பது சொல்ல முடியாது, உறுதிட்டு சொல்ல முடியாது. விஜய் கூட யாராவது சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் சில கட்சிகள் முடிவெடுக்காமல் தான் இருக்கின்றன. ஆகவே நாம் அரசியலில் கடைசி முடிவெடுக்காம இருக்காங்கன்னா தேமுதிக முடிவெடுக்காம இருக்காங்க, ஐயா ராமதாஸ் முடிவெடுக்காம இருக்காரு, டாக்டர் கிருஷ்ணசாமி முடிவெடுக்காமல் இருக்கிறார், ஜான் பாண்டியன் முடிவெடுக்காமல் இருக்கிறார். அதெல்லாம் ஏன் விட்டீங்க? அவரெல்லாம் கட்சி இல்லையா? வச்சிருக்காங்க சார். ஆகவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் மிக கணிசமான இளைஞர்களின் செல்வாக்கை, ஆதரவை பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அவருக்கு நல்ல ஆதரவு இருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு பர்சன்டேஜ், யாருடைய வெற்றி வாய்ப்பை அதிகமாக பாதிப்பார் என்பதை தேர்தல் களம்தான் நமக்கு எடுத்து சொல்லும். அவர் 2-3 கட்சிகள் அவர் பக்கம் போனால் அவர் ஒரு கவனிக்கத்தக்க சக்தியாக மாறுவார். சார், தேர்தலுக்கு இன்னும் மிக குறைந்த நாட்கள் தான் இருக்கு. ஆனா அந்த அரசியலுக்கான ஒரு செயல்பாடு, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே தாவேகா கிட்ட இல்லையே சார். ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்களே. படம் ரிலீஸ் ஆகுறது தான் உங்களுடைய கவனம் முழுக்க இருக்க போல இருக்கே சார். அரசியலை விட்டாங்க போல இருக்கு. நிச்சயமாக நீங்கள் கூறுகிற விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் கேள்வியாக இல்லாமல் ஒரு நெறியாளராக கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விமர்சனம் வைக்கிறீர்கள், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு படம் வெளிவர வேண்டும்
என்பதுதான் முக்கியம் என்பதை போலத்தான் தாவேகாவினுடைய நகர்வுகள் அமைந்திருக்கின்றன. ஓகே, சிபிஐ விசாரணைக்கு அவர் அழைக்கப்பட்டது ஒரு கட்சியை முடக்கிவிடக் கூடாது. அவர் பாட்டு சிபிஐக்கு போட்டால் இங்கே பாட்டு கட்சி நடக்கணும். தமிழகத்தில் எந்த பகுதியிலும் தாவேகாவினுடைய பொதுக்கூட்டங்கள் நடப்பதாக நான் பார்க்கவே இல்லை, செய்தியே இல்லை. மக்களிடம் நிர்வாகிகள் எப்படி அறிமுகமாவார்கள்? தாவேகாவினுடைய நிர்வாகிகள் இந்த ஊரில் யார் எப்படி தெரியும்? போஸ்டர் ஒட்டினால் தெரிந்து விடுமா? பொதுக்கூட்டம் போட்டாதான் தெரியும். பொதுக்கூட்டங்கள், பரப்புரைகள் நடைபெற வேண்டும். அந்த கட்சி, அதனுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். 2 கழகங்களையும் பார்த்து விட்டீர்கள், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு அளியுங்கள் என்று கேட்க வேண்டும். எதுவுமே நடைபெறவில்லை. நாஞ்சில் சம்பத் இருக்கார், அவரை பேச விட்டுருக்கலாம், அவருமே பேச மாட்டேங்கிறாரு. நாஞ்சில் சம்பத் வந்த பிறகு ஏதோ 2 ஊருக்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் விஜய் வெளியே வந்தால் கட்சி செயல்படுகிறது, விஜய் வீட்டுக்குள் இருந்தால் கட்சி முடங்கி விடுகிறது என்கிற நிலை அந்த கட்சிக்கு ஆரோக்கியமே கிடையாது. இதுதான் முதல் பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன். ஓகே, அந்த கட்சி நாள்தோறும் இயங்குகிற கட்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சென்னையின் மத்திய பகுதியில் ஒரு கட்சியினுடைய அலுவலகம் இருப்பதுதான் அந்த கட்சியின் போக்குவரத்து, மற்றவரெல்லாம் வராங்க போறாங்க அப்படின்னு விசிபிளா இருக்கும். பனையூர்ல இருக்கு, சிட்டிக்கு அவுட்டர்ல மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு ஆலோசனை கூட்டம், 2 மாசத்துக்கு ஒரு நாள், 3 மாசத்துக்கு ஒரு நாள் நடக்குது. உடனே அன்னைக்கு மட்டும் செய்தி வருது, அதோட அந்த கட்சியை பத்தி செய்தியே காணும். நீங்க இன்னைக்கு தேர்தல் நேரம் அதிமுக ஆபீஸ் போங்க, காங்கிரஸ் ஒண்ணு இல்லை சத்தியமூர்த்தி பவனுக்கு போங்க, ஜேன்னு கட்சிக்காரங்க இருக்காங்க. திமுக கேட்க வேணாம், அதிமுக கேட்க வேணாம். ஆனா விஜய் கட்சியை பத்தி பேச்சே கிடையாது, டிவிலையும் கிடையாது, பேப்பர்லையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி இருந்தா ஒரு கட்சி எப்படி வளரும்? ஏன் சார் விஜயும் பேசாம அமைதியா இருக்காரு? திரு விஜய் தான் இதற்கு பதில் கூற வேண்டும். விஜய் அவர்கள் எப்போதாவது ஒரு முறைதான் திருவாய் மலர்ந்தருளுவார் என்கிற போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது அவரது அரசியலுக்கு பின்னடைவாக இருக்கும் என்பதுதான் என் பார்வை. சார், அடுத்தடுத்து திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மாநாடுகள், மார்ச் 8 மாநாடு, ஜனவரி 26 மகளிர் மாநாடு, பிப்ரவரி மாதம் இளைஞரணி மாநாடுன்னு மாநாடை வரிசையா ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்காங்களே சார். அதிகமாக பணம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது. மற்ற கட்சிகள் 200 ரூபாய் கூட்டத்துக்கு கொடுத்தால் இவர்கள் 300 கொடுக்கலாம். இன்னும் வசதியாக இருக்கக்கூடிய மந்திரிகள் 500 கூட கொடுத்து கூட்டு வருவார்கள். ஓகே, டிஷர்ட் வாங்கி கொடுப்பார்கள், புடவை வாங்கி கொடுப்பார்கள், பிரியாணி போடுவார்கள் சாம்பார் சாதத்திற்கு பதிலாக. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் வாங்கி கொடுத்து கூட்டிக் கொண்டு 200 ரூபாய் கொடுத்து அழைச்சிட்டு வந்தா இவர்கள் பிரியாணி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி பெரிய இடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்து கையில் பலமான கவனிப்பு, புடவை, டிஷர்ட் எல்லாம் கொடுத்து கூட்டு வருவார்கள். ஆகவே இந்த வசதி இருக்கிற காரணத்தினால மாதத்துக்கு 1 மாநாடு, என்ன 3 மாநாடு கூட போடலாம். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, நம்ம பார்த்த முரசொலியில் 10 லட்சம் பேர் வரப்போகிறாங்களாம் திருச்சி மாநாடுக்கு. இதுக்கெல்லாம் விதிமுறையே கிடையாது போல இருக்குது, எங்கேயும் போய் பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு போல இருக்குது. அதுக்கு நிபந்தனைலாம் கலெக்டர் விதிக்க மாட்டார், எஸ்பி விதிக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், இளிச்சவாயர்களுக்கு தான் அந்த நிபந்தனையெல்லாம் வரும் போல இருக்குது. ஆகவே பணம், ஆடம்பரம், டாம்பீகம் அதை வெளிப்படுத்துவதற்கு அந்த மாநாடு உதவலாம். மக்கள் ஆதரவு இருக்கா என்பது தேர்தலின் போதுதான் தெரிய வரும். ஓகே சார், சீட் ஷேரிங் எப்படி சார் சுமூகமாக போக வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? காங்கிரஸ் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே சார், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம். சீட் ஷேரிங்லாம் அதை பார்த்து முடிக்கக்கூடிய திறமை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. நான் சொன்னதை போல எக்ஸ்ட்ரா பலங்கள் அந்த சுமூகமாக முடிப்பதற்கு உதவும். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா பலங்கள் என்ன? ஆட்சி அதிகாரம், அது அந்த ஆட்சி அதிகாரம் தருகிற பணபலம். இந்த இரண்டும் எல்லோரையும் பலமாக திருப்தி செய்வதற்கு அந்த இரண்டும் உதவும். ஓகே சார், என்டிஏ கூட்டணிக்குள்ள சீட் ஷேரிங் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? ஏடிஎம்கே எத்தனை சீட்ல நிக்க வாய்ப்பு இருக்கு? பிஜேபிக்கு எத்தனை இடங்கள்? அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆருடங்களை எல்லாம் கணிக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி சென்ற முறையை விட கூடுதல் இடங்களை பெறுவதில் உறுதியாக இருக்கிறது. அதே போல எங்கெங்கெல்லாம் கூடுதலாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறது. அப்படித்தான் ஒவ்வொரு கட்சியும் இருக்கும். ஓகே, ஆகவே இடப்பங்கீட்டு விட தொகுதி நிர்ணயம் செய்வதில் தான் அதிமுக பிரச்சனையை சந்திக்கும் என்று நான் பார்க்கிறேன். அண்ணாமலை எங்க சார் நிக்க வாய்ப்பு இருக்கா இந்த எலெக்ஷன்ல? எனக்கு தெரியாது. திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை தமிழக அரசியலில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நான் திரும்ப திரும்ப கூறி வந்திருக்கிறேன். அவர் இந்த தேர்தலில் எந்த பங்களிப்பை செய்ய போகிறார் என்பதை நானும் உங்களைப் போலவே பொறுத்து இருந்து பார்க்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.